மெதுவாக இட்லி ரெடி. இதுக்கு நல்லா மதுரை தண்ணி சட்னி ரெடி பண்ணலாம். பாண்டல் வச்சுக்கலாம். சட்னிக்கு நம்ம தண்ணி சட்னி ரெடி பண்ண போகிறோம். இட்லி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, நல்லா காரசாரமான இருக்கணும் இல்லையா, அதனால் மிளகாய் நான் 6 மிளகாய் எடுத்துருக்கிறேன். 2 ரெட் சில்லிக்கு பெரிகிரி சில்லி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்குவாங்க. நல்லா இது வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு ஆற வச்சு ஆட்டிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். ஒரே ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கலைன்னா பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நைஸாக ஆட்டிக்கலாம். நம்ம வணக்கின பாண்டிலே வச்சுக்கலாம். தாளிச்சிடலாம் சட்னிக்கு. எண்ணெய், எண்ணெய் சூடானோடனே கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கிள்ளி வச்சிருக்கிற வரமிளகாய், கருவேப்பிலை, நம்ம தாளிச்சதை ஆட்டி வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்துடலாம். நம்ம தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாக சேர்த்திக்கலாம். அப்போ தான் அந்த தண்ணி சட்னின்ற ஃபீல் வரும். நம்மளுடைய தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. தண்ணி சட்னி ரெடி. இப்படி சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்லாம். நல்லா சூடாக இட்லி, தண்ணி சட்னி. நல்லா சூடாக இட்லியும் சட்னியும் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை தண்ணி சட்னி சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க.